ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கண்டிப்பாக அடுத்த ஆண்டு பார்த்தீங்கன்னா ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வரதில் இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் தான் டெஸ்ட் மேட்ச் இங்கிலாந்தில் போய் மோதும். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் முன்னாள் அதிரடி வீரர் மற்றும் கேப்டனான அஃப்ரிடி பார்த்தீங்கன்னா இது குறித்து பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டோங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, இப்போ அடுத்தாண்டு பார்த்தீங்கன்னா ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஐபிஎல் அடுத்தாண்டு ஐபிஎல் முடிஞ்ச உடனே ஒரு 20 நாள் ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வரப்போகுது. அதுக்கான இந்த இதுக்கு மேலே வர டெஸ்ட் மேட்ச் இந்தியாவை நல்லா பண்ணணும், பாகிஸ்தான் நல்லா பண்ணணும். இதுக்கு மேலே வர டெஸ்ட் மேட்ச் எந்தெந்த டீம் நல்லா பண்ணதோ கண்டிப்பாக அவங்க டாப் 2 பாயிண்ட்ஸ் டேபிளாக டாப் 2 டீம் வந்து ஃபைனல் மோது இங்கிலாண்டில் அது உறுதியாயிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் தான் ஃபைனல் மோதுன்னு சொல்லிட்டு நம்ம அஃப்ரிடி பேசியிருக்காரு. அவர் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, இந்தியா ஒரு நல்ல தரமான அணி, அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அவங்களோட ஃபார்ம் பார்த்தா கண்டிப்பாக அவங்க டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இந்த வாட்டி ஃபைனல் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதே போல் பாகிஸ்தானும் நல்லா ஆடிட்டு வந்துட்டுருக்காங்க. கண்டிப்பாக மேலும் ஒரு மேட்ச்லாம் நல்லா பண்ணாங்கன்னா இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் கண்டிப்பாக ஃபைனல் மோதும். அதுக்கோசரம் நிறைய பேர் இயங்கிட்டு இருக்கோம். ஏன்னா இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்னாவே எல்லாமே ஆர்வமாக இருப்பீங்க. அதுவும் ஃபைனல் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலில் வந்துச்சுன்னா கண்டிப்பாக ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்கும். நானும் அது காத்துட்ருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் தான் அடுத்த ஆண்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் மோதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அஃப்ரிடி சொல்லியிருக்காப்புல. அவர் சொல்கிற மாதிரி நடந்தாலும் ஓரளவுக்கு நல்லது தாங்க. ஏன்னா இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச்னாவே ஒரு அனல் பறக்கும். அதுவும் ஃபைனலில் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் 5 நாள் நடக்கிற மேட்ச்சு நடந்துச்சுன்னா உண்மையாக ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். அதுவும் இந்தியாவும் பாகிஸ்தானும் டெஸ்ட் மேட்ச் மோதி பல வருஷங்கள் ஆயிடுச்சு. அதனால் அப்படி நடந்தால் நல்லா தான் இருக்கும். பார்க்கலாம், வெயிட் பண்ணி அவர் சொல்கிற மாதிரி நடக்குதான்னு சொல்லிட்டு. இந்தியா பார்த்திங்கன்னா இன்னும் 10 டெஸ்ட் மேட்ச் விளையாட போது அந்த டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் போகிறதுக்குள்ளே. பார்த்திங்கன்னா பங்களாதேஷ் கூட ஒரு 2 மேட்ச், அது நியூசிலாண்டு கூட ஒரு 3 மேட்ச், ஆஸ்திரேலியா கூட ஒரு 5 மேட்ச். இந்த பங்களாதேஷ் கிட்ட ஒரு 2 மேட்சும் நியூசிலாண்டுக்கு இருக்கிற 3 மேட்சும் இந்தியாவில் ஆடுறோம், நம்ம கிரவுண்டில் ஆடுறோம். அதனால் மேக்ஸிமம் நம்மளுக்கு தான் அட்வான்டேஜ், நிறைய ஜெயிக்கிறதுக்கு நம்மளுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் அடுத்த 5 மேட்ச் பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா மண்ணில் ஆடுறோம். கண்டிப்பாக அது ரொம்பவே சவாலான போட்டியாக இருக்கும். அட்லீஸ்ட் அதில் ஏன்னா 3-2 சொல்லிட்டு சீரீஸ் வின் பண்ணால் தான் நம்ம இந்த நியூசிலாண்டுக்கிட்ட பங்களாதேஷ்கிட்ட ஒயிட் வாய்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆஸ்திரேலியா கிட்ட போய் 3-2 சீரீஸை ஜெயிச்சா கண்டிப்பாக நம்ம ஃபைனல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பார்க்கலாம் எந்த மாதிரி ஒரு டிசிஷன், எந்த மாதிரி ஒரு டீம் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் ஆஸ்திரேலியா போய் வீழ்த்ததுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. பார்க்கலாம், ஏன்னா நிறைய பேர் அந்த சீரீஸ்க்கு நிறைய ஆர்வம் காட்டிட்டு வந்துட்டுருக்காங்க. அதெல்லாம் பேட் கமெண்ட்ஸ் தலைமையில் இந்த வாட் கவாஸ்கர் ட்ராஃபி இது வரைக்கும் அடிச்சதே கிடையாதுன்னு ரீசெண்டாக கூட பேசியிருக்காரு. அவரு கொஞ்சம் ஜெயிக்கணும் தான் வருவாங்க டீம் எல்லாமே. பார்க்கலாம், வெயிட் பண்ணி எந்த அளவுக்கு அது டீம் நம்ம இந்திய அணி செலக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு, பாகிஸ்தானும் எந்த அளவுக்கு இதுக்கு மேலே விளையாடுறாங்கன்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நீங்கள் சொல்லுங்கள், அஃப்ரிடி சொன்ன மாதிரி இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் வருமா வராதா, உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.